இன்னைக்கு நம்ம மார்வல் யூனிவர்ஸ்ல தீர்க்கப்படாத சில கேள்விகளை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கேள்விகள் இன்னுமே மார்வல் யூனிவர்ஸ்க்குள்ள ஒரு புரியாத புதிரா தான் இருக்கு. இந்த கேள்விகளுக்கு உங்ககிட்ட பதில் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனவே அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க, வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். மார்வல் யூனிவர்ஸ்ல தீர்க்கப்படாத கேள்விகளை முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கிறது, நம்ம கேப்டன் அமெரிக்கா அவரோட முழு வாழ்க்கையும் தன்னோட நாட்டுக்காக அர்ப்பணிச்சிட்ட அப்புறம், அப்படியே அவருக்கு வயசாகிட்ட அப்புறம், மார்வல் யூனிவர்ஸ்ல எத்தனையோ சூப்பர் ஹீரோஸும் அவெஞ்சர்ஸும் இருந்தும் எதுக்காக அவரோட சீல்ட சாமுல்சன் கிட்ட கொடுத்தாரு அப்படின்ற ஒரு கேள்வி புரியாத புதிரா தான் இருக்கு. அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல நடந்த போரோட முடிவுக்கு அப்புறம் நம்ம கேப்டன் அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் திருப்பி அதே இடத்துக்கு கொண்டு போய் வைக்க, அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் எடுத்துட்டு டைம் டிராவல் பண்ணி அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் திருப்பி அதோட இடத்துல வச்சிட்ட அப்புறம் பெக்கி கார்ட்டரோட அவர் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு திருப்பி அவரோட டைம்லைனுக்கு வர்றப்போ நம்ம கேப்டனுக்கு வயசாயிடுது. அப்போ நம்ம கேப்டன் அவரோட கேப்டன் அமெரிக்கான்ற பதவிக்கு சாமுல்சனை தேர்ந்தெடுக்கிறாரு. கேப்டன் அமெரிக்கா ஸ்டீவ் ராஜர்ஸ் எதுக்காக சாமுல்சனை தேர்ந்தெடுத்தாரு அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இங்க இது மட்டும் இல்லாம ஸ்டீவ் எதுக்காக சாமுல்சனை அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டா எதுக்காக தேர்ந்தெடுத்தாரு அப்படின்றத மார்வல் எங்கேயுமே இதுக்கான ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கல. இதுவுமே மார்வல்ல ஒரு புரியாத புதிரா தான் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்ல பார்த்த குயிக் சில்வருக்கு எப்படி பவர் கிடைச்சிச்சு அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. 2015ல MCUக்குள்ள அறிமுகப்படுத்தப்பட்ட வாண்டா, பெட்ரோ மேக்ஸிமஃப், ஸ்கார்லெட் விச், குயிக் சில்வர் அப்படின்னு இவங்க எல்லாரும் ஹைட்ராவோட ஒரு ஆராய்ச்சியில தன்னை ஈடுபடுத்திக்கிட்டதுனால தான் இவங்களுக்கு பவர் கிடைச்சதை சொல்றாங்க. ஆனா அதுக்கான சரியான விளக்கம் எங்கேயுமே கொடுக்கப்படல. மைண்ட் ஸ்டோனை வெளிப்படுத்துறது தான் இவங்களோட திறமையா நமக்கு முதல்ல காட்டப்பட்டிருந்தாலும் எலிசபெத் ஓல்சன்ஸோட வாண்டா மேக்ஸிமஃப் மைண்ட் ஸ்டோனோட ஒரு குறிப்பிட்ட மந்திர சக்திகளோட வாண்டா மேக்ஸிமஃப் பிறந்ததா வாண்டா விஷன் தெரிஞ்சுக்கிறாரு. இதனால பியட்ரோ மேக்ஸிமஃபோட ஆரிஜின் ஸ்டோரி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை பத்தி யோசிச்சு பார்க்கும்போது மேலும் மேலும் குழப்பத்தை தான் ஏற்படுத்துது. இருந்தாலும் பியட்ரோ மேக்ஸிமஃப் எந்த ஒரு சக்திகளோடையும் பிறந்ததா எங்கேயுமே அவங்க தெளிவா மென்ஷன் பண்ணல. அப்படி இருக்கும்போது இதுவும் MCUல ஒரு புரியாத புதிரா தான் இருக்கு. இந்த ஒரு புதிருக்கான விளக்கத்தை மார்வல் எங்கேயுமே ஏன் தெளிவுபடுத்தல அப்படின்னா, குயிக் சில்வர் அறிமுகமான முதல் படத்திலேயே அவர் இறந்துருவாரு. அதோட மார்வல் இந்த கேரக்டருக்கான ரைட்டிங் அதோட மூடிட்டாங்க. சப்போஸ் குயிக் சில்வர் இறக்காம இருந்திருந்தா குயிக் சில்வரோட இந்த புரியாத புதிருக்கு பதில் கிடைச்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு. எனிவே அதை தொடர்ந்து மார்வல் யூனிவர்ஸ்ல அடுத்து நம்ம பார்க்க போற மிகப்பெரிய புதிரான தி சோல் ரிலேம். MCUல இருக்க 6 இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ்ல சோல் ஸ்டோனை தவிர மீதி எல்லா ஸ்டோன்ஸையும் இன்ஃபினிட்டி வார்ல தானோஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமா பாதுகாத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுல சோல் ஸ்டோனை மட்டும் தான் இன்ஃபினிட்டி வார்ல முதல்ல நமக்கு அறிமுகப்படுத்தினாங்க. வேர்மில்ல உள்ள ரெட் ஸ்கல்லால இந்த சோல் ஸ்டோன் பாதுகாக்கப்பட்டு இருந்துச்சு. இந்த ஸ்டோன் என்ன செய்யும், இதோட செயல்திறன் என்ன, இதை பயன்படுத்துறவங்களுக்கு இது என்ன மாதிரி விளைவை ஏற்படுத்தும் அப்படின்றது எல்லாமே எங்கேயுமே தெளிவா விளக்கப்படாத ஒரு உண்மைன்னு கூட சொல்லலாம். இது எல்லாத்தையும் விட தானோஸ் சோல் ஸ்டோனை எடுத்துட்ட அப்புறம் சோல் ரிலேம்ல அவரோட பொண்ணான கமோராவை மீட் பண்ணுவாரு. சோல் ஸ்டோன் தானோஸ் கிட்ட வந்துட்ட அப்புறம் தானோஸ் எப்படி சோல் ரிலேம்ல கமோராவை மீட் பண்றாரோ அது மாதிரி ஹல்க் கிட்ட சோல் ஸ்டோன் வரும்போது அவரையும் சோல் ரிலேம்க்கு போகல. கடைசியா சோல் ஸ்டோன் நம்ம அயன்மேன் கிட்ட வந்திருக்கும். அப்போ நம்ம அயன்மேன் ஏன் சோல் ரிலேம்க்கு போகல அப்படின்ற ஒரு கேள்வி வரதான் செய்து. தானோஸ் சோல் ஸ்டோனால சோல் ரிலேம்ல கமோராவை மீட் பண்ண மாதிரி நம்ம ஹல்க் அந்த இன்ஃபினிட்டி கான்லெட்டை போட்டுட்டு ஸ்னாப் போடும்போது சோல் ஸ்டோனால சோல் ரிலேம்ல ஹல்க்கும் ப்ரூஸ் பேனரும் ஒருத்தர் சந்திச்சுக்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸுமே ரெடி பண்ணிருக்காங்க. ஆனா இந்த ஒரு சீக்வன்ஸை படத்துல இருந்து மொத்தமா டெலீட் பண்ணிட்டாங்க. என்ன காரணத்துக்காக இந்த ஒரு சீக்வன்ஸை டெலீட் பண்ணாங்கன்னு தெரியல. ப்ரூஸ் பேனரும் அவருக்குள்ள இருக்கிற ஹல்க்கும் ரெண்டு பேரும் ஒருத்தர் சந்திச்சுக்கிட்டதும் ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள என்ன பேசிப்பாங்க அப்படின்றதே ஒரு புரியாத புதிரா தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்த்த மார்வல் யூனிவர்ஸ்ல உள்ள தீர்க்கப்படாத கேள்விகள்ல இன்னும் எக்கச்சக்கமான கேள்விகள் MCUக்குள்ள இருக்க தான் செய்யுது. இன்னைக்கு நம்ம பார்த்த கேள்விகளை தவிர MCUல உங்களுக்கு புரியாத புதிரா இருக்க கேள்விகளை கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.